முட்டியில் பார்த்தீங்கன்னா சவுண்டு வரும். நடந்தால் நின்றுக்கிட்டு இப்படி ஷேக் பண்ணாலே கலகலகலன்னு சவுண்டு வரும். 15 நாளில் அந்த சவுண்ட் அரெஸ்ட் ஆகும். நிறைய பேருக்கு நம்ம சொல்லி சரி பண்ணியிருக்கோம். 15 நாள் அந்த கஞ்சி வச்சு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த தேஞ்சி போச்சு காஞ்சி போச்சுன்றாங்களே அதெல்லாம் இருக்காது. 15 நாள் போதும். உடம்பெல்லாம் வலி, மூட்டெல்லாம் வலிக்குது, முதுகெல்லாம் வலிக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது, கை காலெல்லாம் வலிக்குது அப்படின்னு வலி இல்லாத இடமெல்லாம் இல்லை, அவ்வளோ வலி சொல்கிறாங்க. இந்த வலிக்கு நீங்கள் என்ன மாதிரியான மூலிகைகள் மக்களுக்கு சஜஷன் பண்ணுவீங்க? நம்ம வலிக்கு முதல்ல வலி ஏன் வருது அப்படிங்கிறத பார்க்கணும். ரத்த ஓட்டம் சீராக இல்லைன்னா, எந்த இடத்துல ரத்த ஓட்டம் சீராக இல்லையோ அந்த இடத்துல வலி, வீக்கம், இன்ஃப்ளமேஷனும் வரும், வீக்கம்லாம் வரும். அப்போ ரத்த ஓட்டத்தை சீராகப்படுத்தணும் அப்படின்னா அதிகமான இந்த கொழுப்பு சார்ந்த உணவுகள், அப்புறம் காரசாரமாக சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட்டு, இது எல்லாத்தையும் குறைக்கணும். உடலுக்கு வேலை கொடுக்கணும் மிதமாக. ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் தேவையில்லை. ஓரளவுக்காவது வேர்வை வர்ற அளவுக்காவது உடற்பயிற்சியோ இல்லை வேலையோ செய்யணும். அதிகமாக உடல் உழைப்பு இல்லைன்னாலும் வலி, ரத்த ஓட்டம் தடைபட்டு வலி உண்டாகும், ஜாயிண்ட் பெயின்ஸ் வரும். இப்போ அவங்களுக்கெல்லாம் எளிமையான ஒரு மருத்துவ குறிப்பு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் நிறைய காணொலியில். அவங்களுக்கு அந்த எலும்பு தேஞ்சு போச்சு, முட்டி வலிக்குது, கை கால் வலிக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு 15 நாள் மட்டும் வச்சு குடிக்கக்கூடிய ஒரு கஞ்சி ஒன்று சொல்லிடுறேன். முழு உளுந்து, தோல் நீக்காத கருப்பு உளுந்து, முழு உளுந்து, புழுங்கல் அரிசி குருணை, அதான் நொய்ன்னு சொல்லுவோம்ல, அந்த நொய், பைத்தம்பருப்பு 3 சம அளவு இரவு ஊற வச்சுருங்க. 3 சம அளவு, ஒரு கரண்டின்னு வச்சுப்போமே, ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் கஞ்சி மாதிரி வச்சு குடிங்க. 15 நாள் தான் குடிக்கணும் இது, அதுக்கு மேலே தேவையில்லை. ஒரு சிலருக்கு இந்த முட்டியில் பார்த்தீங்கன்னா சவுண்டு வரும். நடந்தால் நின்றுக்கிட்டு இப்படி ஷேக் பண்ணாலே கலகலகலன்னு சவுண்டு வரும். 15 நாளில் அந்த சவுண்ட் அரெஸ்ட் ஆகும். நிறைய பேருக்கு நம்ம சொல்லி சரி பண்ணியிருக்கோம். 15 நாள் அந்த கஞ்சி வச்சு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த தேஞ்சி போச்சு காஞ்சி போச்சுன்றாங்களே அதெல்லாம் இருக்காது. 15 நாள் போதும். கேலண்டரில் மார்க் பண்ணிக்கங்க. 15 நாள் காலையில் ஒரு வேளை கஞ்சி குடிச்சிட்டு வாங்க. கூட மற்ற மருத்துவ முறைகள் நீங்கள் என்ன எடுக்கணும் அதையும் எடுத்துக்கோங்க. இந்த உணவை மட்டும் எடுத்தீங்கன்னா 15 நாள் அந்த சவுண்டு அரெஸ்ட் ஆகுது, நீங்களே கண்ணில் பார்க்கலாம். அந்த அளவுக்கு வேலை செய்யக்கூடிய கஞ்சி அது. இதில் நம்ம விசேஷம் என்ன, நம்ம வலி இந்த சூரணத்தில் அப்படின்னா, கங்கை கரையில் வாழக்கூடிய அகோரிகள் அவங்க சொன்ன ஒரு ஃபார்முலாவை இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அகோரி சூரணம்னே அதுக்கு பேர். அதை நம்ம இதில் பயன்படுத்தியிருக்கோம். மற்றபடி இந்த பிரண்டை உப்பு, அது மாதிரி நம்ம நார்மலாக எல்லா வலிக்கு என்னென்ன சேர்ப்போமோ, அமுக்ரா எல்லாமே சேர்த்துருக்கோம். பூனைக்காளி சத்துக்கு எல்லாமே அதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு 2-3 நாள் சாப்பிடும் போதே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். கூட அந்த கஞ்சியும் எடுத்துக்குங்க. வெகு விரைவில் அந்த 2 வாரத்திலே நீங்கள் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம். எப்பேற்பட்ட வலியாக இருந்தாலும் எடுத்துரும். முடக்குவாதம் சார்ந்த விஷயங்களுக்கு அந்த யூரிக் ஆசிட் லெவலை குறைக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டு கூட இதை எடுக்கலாம். யூரிக் ஆசிட் லெவலை குறைக்கிறதுக்கு என்ன மருந்துகளோ அதை எடுத்துக்கிட்டு இந்த வலி சூரணத்தை கூட எடுத்துக்கிட்டால் வெகு விரைவில் அதுலேருந்து மீண்டு வரலாம். அது கூட சேர்த்து அந்த வாதம் சார்ந்த அந்த மருந்துகளோட சேர்த்து இதையும் எடுத்திங்கன்னா அந்த வலி எல்லாம் குறையும். இந்த விரல் நீட்டும் போது மடக்கும் போது பெயின் இருக்கும், அதெல்லாம் சரி பண்ணும். இந்த கண்டசதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டில் ஒரு சிலருக்கு அப்படியே இழுத்து பிடிக்கும் டைட்டாக, அது எல்லாத்தையும் நல்லா ரிலீஸ் பண்ணி விடும். சயாட்டிக்கா இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம். சயாட்டிக்கா பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம் ரெகுலராக. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அனைத்து வகையான வலி உள்ளவர்களும் இது தாராளமாக எடுக்கக்கூடிய மருந்து? ஆமாங்க. என்ன நேர்களே, உங்களுக்கும் வலி சார்ந்த பிரச்சனைகளை அவசரப்படுறீங்களா? அப்போ தாராளமாக இது சூர்ண கஷாயம் தானே, தாராளமாக எடுத்து பாருங்கள். ஐயா சொல்கிறபடி இது எடுக்கும்போது நல்ல மாற்றம் அந்த வலியெல்லாம் குறைஞ்சா எவ்வளோ நல்லா இருக்கும். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும் நான் உங்கள் அன்பு சோனா ஹரிதாஸ். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.